திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களும் வெற்றியடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் கடைசியாக இருக்கிறதா? ஆரத்தி எடுத்தால் பெண்களுக்கு 50 ரூபாய் கொடுத்துள்ளார் திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம். சிவகங்கையில் தற்பொழுது பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையை அதிகரித்துள்ளனர். இதனால் கார்த்திக் சிதம்பரம் அவர்களது வேட்புமனு ரத்து செய்யப்படுமா, தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை செய்யப்படுமா என்ற ஒரு தகவலும் தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி தேர்தல் ஆணைய அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், கார்த்திக் சிதம்பரம் வேட்புமனு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது முறையாக சிவகங்கையில் போட்டியிடக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் மீண்டும் வெற்றியடைவாரா என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக கிடையாது. கடந்த 2019 மக்களவை தேர்தலில் 39 இடங்களில், தமிழகத்தில் மிக பிரமாண்டமான மக்களவை தேர்தலில் 38 இடங்களில் திமுக வெற்றியடைந்தது. இதில் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அதற்கு பிறகு 2024ஆம் ஆண்டுதான் எங்களை சந்தித்துள்ளார்கள் என்றும் அப்பகுதி மக்கள் 2 முறை விரட்டியடித்துள்ளனர். இதனால் பெண்களின் ஓட்டுக்களை பெறுவதற்காக ஆரத்தி எடுத்தால் 50 ரூபாய் கொடுக்கப்படும் என்பதற்கேற்ப வீதிகளில் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வரும்போதெல்லாம் பெண்கள் ஆரத்தி தட்டுகளை எடுத்து அவருக்கு ஆரத்தியும் செய்துள்ளனர். இதனால் தேர்தல் விதிமுறைகளை மீறியதன் காரணமாக கார்த்திக் சிதம்பரம் மற்றும் திமுகவின் முக்கியமான நிர்வாகிகள், காங்கிரஸ் முக்கியமான நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை ஆய்வுக்காகவும் தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எடுத்துள்ளனர். மேலும் விரிவான தகவல்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு கார்த்திக் சிதம்பரம் பெயரில்தான் விநியோகம் செய்யப்பட்டதா என்பதை ஆராய்ந்த பிறகு அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இனியும் திமுகவினர்கள் கொடுக்கக்கூடிய 5-10களை வாங்கி திமுகவிற்கு ஓட்டு போடக்கூடிய காலம் முடிந்துவிட்டது. இனி திமுகவின் வேட்பாளர்களையும் திமுகவின் அமைச்சர்களையும் நேரடியாக கேள்வி கேட்கின்ற ஆண்களும் பெண்களும் தற்பொழுது வீதிகளில் வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது நேரடியாக கேள்விகளை எழுப்பியுள்ளனர். இதனால் வெற்றியடைவது கடினம் என்ற காரணத்தினால்தான் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டிருக்கிறது திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும். இந்த நிலையில்தான் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி இணையதளத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கும் விதமாகவும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு புகார் ஒன்றையும் கொடுத்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் திமுகவின் கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் வேட்பாளரான கார்த்திக் சிதம்பரம் மீது தேர்தல் ஆணைய நடவடிக்கை என்றும் தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. உங்களது பகுதியில் திமுக வெற்றியடையுமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.